ஆடிபிளா இருக்கா? கேட்கலாம், கேக்குதா எல்லாருக்கும்? ஓகே. சோ கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் ஹரப்பா பற்றிய கூற்றுகளில் எது தவறானது? த வால் ஆஃப் ஹரப்பா ஆர் நாட் ஸ்ட்ரென்தன்ட். ஓகேவா? சோ என்ன சொல்றாங்க? ஹரப்பாவின் சுவர்கள் வந்து வலிமையற்றவை. ஓகேவா? சோ வலிமையற்றவே இருந்துச்சா? இல்ல, வலிமையுடையதாக தான் இருந்தது. சரியா? ரொம்ப ஸ்ட்ரென்த்னா சுடப்பட்ட செங்கல்கள்ல தான் யூஸ் பண்ணாங்க. வலிமையானது. ஓகே. அடுத்து டெக்டானிக் குளறுபடிகளால் நகரம் அழிவுற்றது. ஸோ நகரம் அழிவுற்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து என்னது? கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு முக்கிய ரீசனா இருக்கலாம். இல்லைன்னா ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், பெரிய டிசாஸ்டர்ஸ் வந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா வறட்சி, டிராஃப்ட் வந்திருக்கலாம், வறட்சி. இல்லைன்னா வெள்ளம். இது எல்லாமே அதோட காரணம் தான். சரியா? அதனால கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. வெள்ளம், ஃப்ளட் வந்திருக்கலாம். இன்னொன்னு நிலநடுக்கம். டெக்டானிக் குளறுபடினா என்னது? எர்த்குவேக் தான். எர்த்குவேக் தான். இன்னொன்னு வந்து இவங்க டீஃபாரஸ்டேஷன்ஸ், காடுகளை அழித்தது. டீஃபாரஸ்டேஷன்ஸ். வேற இடம்பெயர்வு, மைக்ரேட் ஆனது. இப்போ படையெடுப்பு. லாஸ்ட் வந்து படையெடுப்பு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. படையெடுப்பு, மைக்ரேஷன்ஸ். இது எல்லாமே அந்த நகரம் அழிவுற்றதற்கான காரணம். சரியா? இதுல எது இல்லைன்னு கேட்கலாம், அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? கிளைமேட் சேஞ்சு, இயற்கை பேரழிவு, வறட்சி, வெள்ளம், பூகம்பம், காடழிப்பு, அப்புறம் மைக்ரேஷன்ஸ், இடம்பெயர்வு. அடுத்து ஃபைனலா வந்து படையெடுப்பு. இது எல்லாமே காரணம் தான். ஸோ டெக்டானிக் குளறுபடிகளால் நகரம் அழிவுற்றதான்னு கேட்டா ஆமா, அழிவுற்றது. கரெக்ட். சிறிய தலையுடைய அர்மீனிய மண்டை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆமா, இந்த ஆர்னாய்ட்ஸ், ஆர்னாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மண்டை ஓடு அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க எல்லாருமே இந்த ஆர்னாய்ட்ஸ் எங்க இருப்பாங்கன்னு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மண்டை ஓடு உடையவங்க எல்லாருமே ஈஸ்ட் பார்ட், இந்தியாவுக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிறவங்க. ஈஸ்ட் பார்ட். சரியா? ஈஸ்ட் ஏஷியாஸ் அந்த ஏரியால இருக்கிறவங்க. சரியா? இங்கதான் இந்த ஆர்னாய்டு மண்டை ஓடு. இவங்க ஸ்பெசிபிக்கா எப்படி இருப்பாங்கன்னா, மண்டை மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே. அந்த வகையில் இருக்கவங்க தான் ஆர்னாய்டு மண்டை ஓடு. இது கண்டுபிடிக்கப்பட்டதானா? ஆமா, கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ ஹரப்பா எப்ப அழிவுற்றதுன்னா 1800க்கு பிறகு அழிவுற்றது. ஸோ 1750 கிட்ட இருந்து அது அழிவுற ஆரம்பித்தது. ஸோ இதுவும் கரெக்ட் தான். சரியா? லோத்தல்ல யூஸ் பண்ணது மட்டும்தான் என்னது? சுடப்பட்ட செங்கல் கிடையாது. மற்ற எல்லா இடத்துலயுமே ஹரப்பாவோட இதுல எல்லாத்துலயுமே சுடப்பட்ட செங்கல் தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் தவறு. சி த ஆன்சர். சரியா? ஒன் இஸ் ஃபால்ஸ், டூ த்ரீ ஃபோர் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் போலாமா? சேட் டர்ன் ஆஃப் ஆயிருக்கா? இல்லையே, எனக்கு வருது. எஸ், நீங்க அனுப்புனது வந்திருக்கு. இப்ப அனுப்புங்க. இப்ப அனுப்புங்க மெசேஜ். இப்போ வந்துச்சு இல்லையா? ஓகே. ரைட். ஆமா, அது ஜூம் அப்டேட் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பிரைவேட் அனுப்புனீங்கன்னா அதை நான் தனியா போய் கிளிக் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு. ரைட். ஸோ அகழ்வாராய்ச்சியாளர்கள் எங்கெங்க யார் யார் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க அப்படிங்கிறது. சரியா? ஸோ சங்குதாரோ, சங்குதாரோ வந்து மஜும்தர். ஓகேவா? சங்குதாரோ வந்து மஜும்தர். ஸோ சங்குதாரோ எந்த வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது? 1931.
ஸோ இதை எக்ஸ்கவேட் பண்ணது வந்து மஜும்தார், இவர் தான் பண்ணார். சரியா? ஸோ இது எதுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய மொஹஞ்சதாரோவுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியா, பக்கத்துல தான் இருக்கு. சரியா? சங்குதாரோ மொஹஞ்சதாரோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே தாரோ தாரோன்னு இருக்குல்ல, அதனால மொஹஞ்சதாரோ பக்கத்துல தான் இருக்கு. எதுக்கு நியர்ல இருக்குன்னு கேட்கலாம், எஸ்எஸ்சியில கேட்டிருக்காங்க. ஸோ மனிதர்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணது வந்து இந்த சங்குதாரோல தான் நடந்தது. ஸோ ஹியூமன் சாக்ரிஃபைஸ் பண்ணது வந்து இங்க தான், பலியிடுதல். சங்குதாரோ. ஓகேவா? லோத்தல் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். லோத்தல் வந்து யாரு? எஸ்ஆர் ராவ். பனவாளி, பனவாளி வந்து பிஸ்த. மிட்டாதல் வந்து சூரஜ்பான். சூரஜ்பான். இந்த மிட்டாதல் வந்து, மிட்டாதல்மே ஆல்மோஸ்ட் எங்க இருக்கும் அப்படின்னா, இதுக்கு பக்கத்துல தான் இருக்குது. மிட்டாதல் அதுவுமே நம்ம இந்தியா, இந்தியாவுல இருக்காது. ஹரியானா, சாரி சாரி ஹரியானா. இந்த மிட்டாதல் வந்து இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்ச சைட்ஸ். ஆமா, ஹரியானால இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஹரியானால ரெண்டு சைட்ஸ் வந்து இதோட சேர்த்து கண்டுபிடிச்சாங்க. இந்த மிட்டாதல் வந்து யமுனா, சட்லஜ். ஆமா சாரி, யமுனா ரிவர்ல இருக்கு மிட்டாதல். ஹரியானால மிட்டாதல் அண்டு டிகரானா. இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு தான் ஒண்ணு போல கண்டுபிடிச்சாங்க. இந்த ரெண்டுமே பக்கத்து பக்கத்து சைட் தான். மிட்டாதல் டிகரானா ரெண்டுமே ஹரியானால தான் இருக்கு. சரியா? ரெண்டும் ஒண்ணு போல கண்டுபிடிச்சாங்க. இந்த ரெண்டையும் எக்ஸ்கவேட் பண்ணது வந்து சூரஜ் பால். சூரஜ் பான். சோ இது எந்த ரிவர்ல இருக்குன்னா, யமுனா. யமுனா ரிவர்ல இருக்கு மிட்டாதல். ஓகே, நெக்ஸ்ட். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யாரு? அலெக்சாண்டர் கானிங்கம் தான். சோ அவர் தானே ஏஎஸ்ஐ ஆரம்பிச்சாரு. ஏஎஸ்ஐ எங்க இருக்கு? 1861 டெல்லி, நியூ டெல்லியில இருக்கு. ஓகே. அதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி அது ஒண்ணு இருந்ததுல, கல்கத்தால இருந்துச்சு. சரியா? அதுக்கு முன்னாடி அது சம்திங் ஆர்கியாலஜி சம்பந்தமான ஒரு இதா வந்து கல்கத்தால இருந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து நியூ டெல்லிக்கு அலெக்சாண்டர் கானிங்கம் மாத்தினாரு. சரியா? இவர்தான் தொழில் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர். ஓகே. ரொம்ப வருஷமா ஆய்வாளராக இருந்தது யாரு? 1921ல சர்ஜன் மார்ஷல். 21, ஆமா 21லயே வந்திருப்பாரு. 21ல இருந்து ஆல்மோஸ்ட் 20 வருஷமோ 22 வருஷம் அவர் இருந்தார். சரியா? சார்லஸ் மேசன் தான் எதை கண்டுபிடிச்சாரு? ஹரப்பா சைட்ஸை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட். ஹரப்பன் மக்களால் பயிரிடப்படாத பயிர் எது? சோ இதுல எது அவங்களால பயிரிடப்படல? லார்ட் கானிங். லார்ட் கானிங் என்ன பண்ணாரு? 21ல தானே அவர் வருவாரு. லார்ட் கானிங் பண்றாரு அவரை. சரி, ஓகே. ஸோ எது எதெல்லாம் பயிரிடப்பட்டது? பயிரிடப்பட்டது எது எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கோதுமை, பார்லி, காட்டன், அடுத்து பட்டாணி, பீஸ், ரைஸ், சேசம், எள்ளு, சேசம், லென்டில்,
சேசம்னா எள்ளு. லென்டில்னா பயிர் வகைகள். அடுத்து கொண்டக்கடலை. கொண்டக்கடலை மஸ்டர்டு. கடுகு இவங்க கிட்ட இருந்தது, கடுகு. அடுத்து கொண்டைக்கடலை. சிக்பி, சிக்பி. ரெக்கார்ட் நான் அனுப்பிச்சிட்டேனே, குரூப்ல அனுப்பிச்சிட்டேனே, பார்க்கலையா நீங்க? நம்ம குரூப்ல குரூப் 2A குரூப்ல 2.0ல போட்டேன். சரியா? கொண்டக்கடலை. ரைஸ், அரிசி இங்க இருந்துச்சுங்க. ரைஸ். டேட்ஸ். பேரிச்சம்பழம் அங்க இருந்துச்சுங்க. அடுத்து மில்லட்ஸ். தான் திணை. மில்லட்ஸ். ஸோ இது எல்லாமே இருந்துச்சு. சரியா? பே பண்ணவங்களுக்கு தனியா குரூப் இருக்கு மேம், அவங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோ நான் அனுப்பிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ சரி, ஓகே, எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, நான் ஆட் பண்ணி விட்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? ரைஸும் இருந்தது, நோட் பண்ணிக்கோங்க அதையும். சரியா? இல்லாதது வந்து சுகர் கேன் மட்டும்தான். செயற்கை செங்கல் கப்பல் துறைமுகம் கொண்ட ஒரே சிந்துவெளி நகரத்தின் பெயர் எது? லோத்தல் தான். சரியா? லோத்தல் தான். கோட்டை இல்லாத ஒரே சிந்து சமவெளி நகரம். ஸோ எல்லா இடத்துலயுமே கோட்டை இருந்துச்சு, ஒரே ஒரு இண்டஸ் வேலியில மட்டும்தான் கோட்டை கிடையாது. திஸ் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரப்பன் சிட்டி வித்தவுட் சிட்டாடல். சிட்டாடல்னு சொல்லுவாங்க. எது? சங்குதாரோ. சங்குதாரோவுக்கு மட்டும்தான் சிட்டாடல் கிடையாது. சரியா? மத்த எல்லாத்துக்குமே சிட்டாடல் இருந்தது, சங்குதாராவுக்கு மட்டும்தான் சிட்டாடல் கிடையாது. ஓகே. சிட்டாடல்னா அந்த அந்த இதுதான், கோட்டை சுத்தி. சிந்துவெளி நாகரிகத்தின் முடிவிற்கு எது காரணமாக அமைந்தது? எல்லாமே இருக்கா? ஃப்ளட்டு, கிளைமேட் சேஞ்சு, இது எல்லாமே ரீசன். பட் எக்ஸாக்ட் ரீசன் வந்து டெக்டானிக்ஸ். டெக்டானிக்ஸ் இஷ்யூஸ் தான். சரி, எர்த்குவேக். இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். சரியா? எல்லாமே தான் ரீசன். இதெல்லாமே ஒரு தியரி தானே. சரியா? பட் ஆனா இதுதான் முக்கியமான ரீசன்ஸா இருந்தது, அதனால தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் டெக்டானிக்ஸ் இஷ்யூஸோ ஃப்ரண்ட்ல வச்சிருந்தாங்க. எர்த்குவேக் தான். ஓகே. வேற ஆப்ஷன் போட்டா கிளைம் பண்ணி கிளைம் மூலமா வாங்கலாம். அது அதெல்லாம் அது நமக்கு வருமா வராதாங்கிறதெல்லாம் டிஎன்பிசி இது ரிலீஸ் பண்ற வரைக்கும் தெரியாது. சரியா? ஓகே. சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய கூறுகளில் சரியானது எது? சோ இங்க வந்து வலுவான மத்திய அரசு இருந்ததா? இருந்தது. ஒவ்வொரு தெருவிலும் தெருவிளக்கு இருந்ததா? இருந்தது. ஒவ்வொரு தெருக்களிலும் குப்பை தொட்டி அமைந்திருந்ததா? அமைந்திருந்துச்சு. பணக்காரர்கள் ஏழைகள் குடியிருப்புகள் காணப்பட்டுச்சா? ஆமா, குடியிருப்புகள் காணப்பட்டுச்சு. மாடி வீடு இருந்துச்சான்னா மாடி வீடு இருந்துச்சு. மாடி வீடு இருந்தது. அதே மாதிரி வேற என்னெல்லாம் இருந்துச்சு? ஸோ சானிடேஷன்ஸ் அவங்க கிட்ட தனியா இருந்தது இல்ல. சானிடேஷன்ஸ், வாட்டர்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே தனியா சானிடேஷன்ஸ் இருந்தது, அதையும் நோட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ எல்லாமே தான், அனைத்துமே சரிதான். வலுவான மத்திய அரசு. ஸோ இது மட்டும், இது முக்கியமானது, இதை நோட் பண்ணிக்கணும். ஸோ இவங்க எல்லாரோட முதன்மை தொழில் வந்து என்னவா இருந்துச்சு? அக்ரிகல்ச்சர் தான். சரியா? இதுவும் நோட் பண்ணி.
முதன்மை தொழில் வந்து அக்ரிகல்ச்சர் தான், சரியா? ஹண்டிங் கேதரிங்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் தான். அதனாலதான் இவங்க ஒரு ரிவருக்கு பக்கத்துல இருக்காங்க. ஓகே, சரி. அதே கொஸ்டின். சிந்து சமவெளி நாகரிக மக்களின் முதன்மையான தொழில் அக்ரிகல்ச்சர். அக்ரிதான். நெக்ஸ்ட், தோலவீரா வந்து ஒரு பழமையான ஹரப்பன் சிட்டி தான், சரியா? ஹரப்பா நாகரிகம் சம்பந்தமானதுதான். சோ எங்க இருக்கு? நேத்தே கேட்டேன், நேத்து இந்த கொஸ்டின்ஸே இருந்துச்சு. காதிர் ஐஸ்லாண்ட். காதிர் ஐலாண்ட், உமாப்பட்டி ஐலாண்ட் மாதிரி. காதிர்பேட் ஐலாண்ட், ஓகேவா? காதிர் ஐலாண்ட், காதிர் தீவு அப்படிங்கிற ஒரு தீவுல தான் அது இருக்கு. எங்க? ரான் ஆஃப் கட்ச். கிரேட் ரான் ஆஃப் கட்ச். ஸோ இந்த தோலவீரா வந்து யுனைடெட் யுனைடெட் நேஷனல் ஹெரிடேஜ் சைட், வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்குங்க, சரியா? வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2021. இதை தோலவீராவை கண்டுபிடிச்சது வந்து ஜோஷி. எக்ஸ்கவேட் பண்ணது, சரியா? 1967 குஜராத்ல தான் இருக்கு. இங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது இருந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னா, வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நீர் மேலாண்மையை வந்து சிறந்த அளவுல பயன்படுத்தினது வந்து ஐவிசி சைட்லயே தோலவீரா வந்து ஒண்ணு, சரியா? நீர் மேலாண்மையை சிறந்த அளவுல பயன்படுத்தினாங்க. என்ன எக்ஸாம்பிள்னா, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்லாம் அங்க இருந்தது. ரிசர்வயர்ஸ் இருந்தது, ஸ்டெப்வெல் இருந்தது. அதே மாதிரி இது கிரவுண்ட் வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ற மெத்தட்ஸ் இருந்தது. வாட்டர் ப்ரூஃபிங் டெக்னாலஜியும் இவங்க கிட்ட இருந்தது, சரியா? வாட்டர் இப்ப ஒரு கிணறு மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த கிணறு கீழே வாட்டர் வந்து போகாத மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் டெக்னாலஜியும் இவங்க கிட்ட இருந்தது. ஸோ நீர் மேலாண்மைன்னு எங்க வந்தாலும் அதுக்கு வந்து தோலவீரா தான், சரியா? ஸோ அதனாலதான் இந்த சைட்ஸ் வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா 2021 அனௌன்ஸ் பண்ணாங்க. நோட் பண்ணிக்கோங்க இதை. ஸோ சிந்து வியாபாரிகள் மெசபடோமியாவுக்கு தங்கினர். ஸோ மெசபடோமியாவுக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க? ட்ரேட் பண்ணாங்க. பருத்தியை தங்களுடன் கொண்டு சென்றனர். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். எக்ஸாக்ட், ரெண்டுமே கரெக்ட் தான், சரியா? போத் ஏ அண்ட் ஆர் ரைட். ஸோ எங்கெங்கெல்லாம் இவங்க போனாங்க ட்ரேடு? எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் ட்ரேட் போனாங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். மெசபடோமியா ஒன்று, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான். ஆப்பிரிக்கா, குட் குட் குட். ஆப்பிரிக்கா போனாங்க. பலுச்சிஸ்தான், பார்சி, பாரசீகம். பாரசீகம் எங்க இருக்கு? ரஷ்யன். ஆப்பிரிக்கா போனாங்களா? ஆப்பிரிக்கா போனாங்களா நான் ஒரு தடவை பார்த்து சொல்றேன். நானும் படிச்ச மாதிரி ஞாபகம், பட் தெரியல எனக்கு. நான் ஒரு தடவை பார்த்து சொல்றேன். பலுச்சிஸ்தான், பாகிஸ்தான்ல இருக்கிற பலுச்சிஸ்தான். இந்த நாட்டுக்கு ஆப்கான்ஸ், பாரசீகம், பலுச்சிஸ்தான், மெசபடோமியா இங்க எல்லாமே போனாங்க. ஸோ ஆப்பிரிக்கா போனாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல எக்ஸாக்டா. நான் ஒரு தடவை பார்த்துட்டு சொல்றேன். பாரசீகம்ங்கிறது ஈரான், ஓகேவா? சரி, நான் நான் பார்த்து சொல்றேன் ஒரு தடவை, சரியா? ஆப்பிரிக்கா இருக்கா என்னன்னு ஒரு தடவை பார்த்துட்டு சொல்றேன். எனக்கு எப்படியோ படிச்ச மாதிரி தான் ஆனா ஞாபகம்.
சிந்து சமவெளி கட்டிடக்கலை குறித்து சரியான கூற்று. சரியா? மொஹஞ்சதாரோ கட்டிடத்தின் கட்டமைப்பில் 7 நிலைகள் இருந்தன. சோ 7ஆ? 9 ஸ்ட்ரக்சர்ஸ். உனக்கு தப்பா கொடுத்து வச்சிருக்கானு. சரியா? 9 ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துச்சு. 9 மண்ணடுக்குகள் அதுல காணப்பட்டுச்சு. சரியா? தமிழ்ல இங்கிலீஷும் மாறி மாறி இருக்கு பாத்தீங்களா? மொஹஞ்சதாரோல வந்து கட்டி அடித்தளம் மற்றும் சிறிய மாறுதல்கள் காணப்படுகின்றன. ஸோ மைனர் வேரியேஷன்ஸ், சின்ன வேரியேஷன்ஸ் வந்து அவங்களுடைய அந்த பேஸ்மெண்ட்ஸ்ல இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. 9 தான், 9 தான் கரெக்ட். 9 தான் கரெக்ட். 9 தான் கரெக்ட். சிறிய மாறுதல் இருந்தது கரெக்ட். சிந்து சமவெளி முத்திரைகள் அதன் காலத்தில் மாற்றம் பெறவில்லை. கரெக்டா? கரெக்ட் தான். சரி, அதன் காலத்தில் மாற்றம் பெறலாம் இல்ல. ஸோ இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். நமக்கு இங்க டிரான்ஸ்லேஷன் தப்புங்க. இங்கிலீஷ்ல 9 தான் கொடுத்துருக்கான். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். சரியா? சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பா மொஹஞ்சதாரா கல் கட்டிடங்கள் காண கிடைக்கின்றன. கல் கட்டிடங்கள்லாம் கிடையாது. செங்கல் கட்டிடங்கள் தான். கல் கட்டிடங்கள் கிடையாது. ஸோ எது தவறானதுன்னா 4 ஒன்லி இன்கரெக்ட். சிந்து சமவெளி நாகரிகத்தின் வடகோர குடியிருப்பு எது? எது வடகோர குடியிருப்பு? ஸோ டைமாபாத். டைமாபாத் எங்க இருக்கு? வடகோரம் வந்து ஷாட்டுகை. கரெக்ட். ஷாட்டுகை எங்க இருக்கு? ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. சரியா? அடுத்து தெற்குல இப்ப என்ன இருக்கு? தெற்குல வந்து தைமாபாத். எங்க இருக்கு? மகாராஷ்டிரா. அடுத்து ஆலம்கீர்பூர். எங்க? ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ். அடுத்து சுப்கா ஜெண்டர் எங்க இருக்கு? பாகிஸ்தான்ல. ஸோ இந்த ஆலம்கீர்பூர் வந்து என்ன ரிவர்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஹிண்டோன். ஹிண்டோன் ரிவர். ஆலம்கீர்பூர் வந்து ஹிண்டோன் ரிவர் வந்து பேங்க் ஆஃப் ஹிண்டோன் ரிவர். ஓகேவா? சுட்கா ஜெண்டர் நேற்று நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? டாஸ்ட். டாஸ்ட் ரிவர் நேற்று பார்த்துட்டோம். ஷட்டுகை எங்க பார்த்தோம்? ஷட்டுகை வந்து போலனா? போலன்ல வரும்னு நினைக்கிறேன். தைமாபாத். தைமாபாத் யாருக்கா தெரியுமா? தைமாபாத் எந்த ரிவர்னு? நர்மதாவா? ஷரா. ஷரா. சரஸ்வதி. சரி, டவுட் தான். ஓகே சரி, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்ப்போம். நான் பார்க்குறேன். இது மட்டும் ஆலம்கீர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை நான் நோட் பண்ணியிருக்கேன். ஹிண்டோன். ஹிண்டோன் ரிவர். இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. பின்னொன்னூற்றில் சிந்து சமவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரம்? பிரவாரா ரிவர். தைமாபாத் வந்து பிரவாரா. பிரவாரா கோதாவரியோட ட்ரிபியூட்டரி. தைமாபாத் வந்து பிரவாரா. பிரவாரா ரிவர்.
சம்பத் சொல்லிடுறேன். தைமாபாத் வந்து பிரபார ரிவர். ஓகேவா? சரி. சிந்து சமவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரம் எது? லோத்தல் தான். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். பிக் த ஆட் ஒன் அவுட். சரியா? சிந்து சமவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. கரெக்டா? ஸோ கரெக்ட். ஸோ இரும்பையும் அவங்களுக்கு தெரியாது, குதிரையும் அவங்களுக்கு தெரியாது. இரும்பு குதிரை. ஓகே, நெக்ஸ்ட். சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு மணி கற்களை பயன்படுத்தினர். கரெக்டா? கரெக்ட். ஆர்னமெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க சிகப்பு கற்களை தான் பயன்படுத்துனாங்க. அட் த சேம் டைம் அதை ட்ரேடு கூட அவங்க இது யூஸ் பண்ணாங்க. சரியா? அடுத்து, பொதுவாக பட்டு ஆடைகளை சிந்து சமவெளி கலாச்சாரத்தின் பயன்பாட்டில் இருந்தன. பட்டுலாம் இல்ல, பருத்தி தான் இருந்துச்சு. பருத்தி மட்டும், காட்டன் மட்டும் தான் இருந்தது. சிந்து சமவெளி ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர். சோ 2 பேருமே விரும்பி அணிந்திருந்தாங்க. ஆமா, கரெக்ட். 2 பேருமே விரும்பி அணிந்திருந்தாங்க. தேர்ட் மட்டும் ராங், மற்றது எல்லாமே கரெக்ட். நெக்ஸ்ட் போலாமா? டேஸ் எழுத்துக்களில் காணப்படும் மெழுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும். எந்த எழுத்துக்கள்ல காணப்படுது மெழுகா? யூனிஃபார்ம். ஓகே. மெழுகான்னு ஒரு புத்தகத்தை யார் எழுதுனா? யாருக்காவது தெரியுமா மெழுகா? இது டிஎன்பிசியில் ஒரு தடவை கேட்டாங்க. டிஎன்பிசி எஸ்எஸ்சியில் கேட்டாங்க. அதில் நான் தான் எழுதினேன். மெழுகா, நாகா, இந்த சீரியஸ்ல புக் எழுதுனாங்க. இது எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன்ஸ் இதை பத்தி தான் இருக்கும். அது வந்து ஒரு நாவல். அம்ரிகோஷ் அப்படின்னு பாத்துருக்கீங்களா? அம்ரிகோஷ். சிவன் படம் போட்டு பாம்பு இப்படி போற மாதிரி படம் இருக்கும். பார்த்திருக்கீங்களா அந்த புக்கு? எஸ், அவர் தான் அம்ரிகோஷ். அம்ரிகோஷ் தானே? அமிஷ் திரிபாதி. இது டிஎன்பிசில கேட்டாங்க. டிஎன்பிசில எஸ்எஸ்சில கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டின். சரியா? நோட் பண்ணிக்கோ. அதுவும் இது சம்பந்தமா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். புதிய கற்காலம் குறித்த சரி தவறான கூற்று இது. புதிய கற்கால மனிதர்கள் வேட்டையாடுதல், மீன் பிடித்தல், கால்நடை வளர்ப்பு தொழில்களில் ஈடுபட்டார்கள். கரெக்டா? கரெக்ட். சரியா? சோ எல்லாத்துலயுமே அவங்க ஈடுபட்டாங்க. வேட்டையாடுதலும் அவங்க பண்ணாங்க, மீன் பிடித்தாங்க, கால்நடை வளர்த்தாங்க. ஸோ எல்லா தொழிலையுமே அவங்க ஈடுபட்டாங்க. ஓகே. ஸோ புதிய கற்கால மனிதர்கள் வீடுகள் சதுர வடிவிலும் கூரை கூம்பு வடிவிலும் அமைந்திருந்தன. கரெக்டா? சதுரத்துலலாம் கிடையாது. ரெக்டாங்குலர் ஷேப்பு. இன்னொன்று வந்து என்ன ஷேப்பு? சர்க்குலர் ஷேப். ரெக்டாங்கிள் அண்ட் சர்க்குலர் ஷேப். இப்பயும் இந்த ஆடு மேய்க்க போவாங்க இல்லையா, அவங்க அங்கங்க டென்ட் போடுவாங்க. அது எப்படி போடுவாங்க? சர்க்குலர் ஷேப்ல தான் போடுவாங்க. பாத்துருக்கீங்களா? அவங்க ஒரு கூரை கட்டுவாங்க. அது வந்து சர்க்குலர் ஷேப்ல தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பனியில இக்லூல இருக்கிறாங்களா, இக்லூல இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி ரவுண்டா தான் கட்டுவாங்க. ஸோ சதுர வடிவு கிடையாது, கூம்பு கூரை வடிவுலாம் கிடையாது. சரியா? ஸோ இவங்க என்ன மாதிரியான வீடு இருந்துச்சு இவங்ககிட்ட? குடிசை. அந்த கட் கட் கட்ஸ் தான் இருந்துச்சு. கட் தான் இருந்தது. ஓகேவா? செங்கலாலெல்லாம் செய்யல, ஹட்டு தான் இருந்தது இவங்க கிட்ட. சரியா? இவங்களோட ஹவுஸ். ஃபுட் ப்ரொடக்ஷன்ல இருந்தாங்களா? ஸோ இவங்க ஃபுட் ப்ரொடக்ஷன்ல இருந்தாங்க. சரியா? வேட்டையாடுதல், மீன் பிடித்தல், அட் த சேம் டைம் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஆல்மோஸ்ட் புதிய கற்காலத்துல ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ன அக்ரிகல்ச்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இவங்க யூஸ் பண்ண இதுக்கு வெப்பன்ஸ் என்னது? மைக்ரோலித்ஸ், ரொம்ப சின்ன கல்லு. சரியா? மைக்ரோலித்ஸ். பாலிஷ்டு ஸ்டோன் ஆக்சஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. கொஞ்சம் பாலிஷ் பண்ண ஸ்டோன்ஸை வச்சு ஆக்ஸ் யூஸ் பண்ணாங்க.
ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க சரியா. ஸோ இவங்க ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிருந்தாங்க. கரெக்டா இருக்கு பாருங்க. புதிய கற்கால பெண்கள் மணிகளை ஆபரணங்களாக அணிந்திருந்தாங்க. ஸோ ஆபரணங்கள் அணிஞ்சிருந்தாங்க. அந்த ஆபரணங்கள் என்னென்னலாம் இருந்ததுன்னா வைடூரியம், நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஷெல்ஸ், சங்கு, அதெல்லாமே இவங்களுடைய ஆபரணமா இருந்தது. ஷெல்ஸ், லைம்ஸ்டோன்ஸ், வைடூரியம், அதுவும் இவங்களுடைய ஆபரணங்களா இருந்தது. பாட்ரி, பாட்ரியும் அவங்க சக்கரம் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அட் த சேம் டைம் பாட்ரியும் இருந்துச்சு சரியா. ஸோ தப்பு வந்து செகண்ட் மட்டும்தான். ஸோ அப்ப இது மட்டும் தான் கரெக்ட். ஃபோர்த் ஒன், 1 3 4 சரி, செகண்ட் மட்டும் ராங். நெக்ஸ்ட் போமா. ஸோ பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நகரத்தின் பெயர் பணியாளர் குடியிருப்பு. ஸோ ஒர்க்மேன் குவார்டர்ஸ் இருந்துச்சு அங்க. நம்ம நேத்தே பார்த்தோம்ல, அங்க நிறைய தொழிலாளர்கள் குழுக்கள் இருந்தது. அதுலயும் இந்த ஒர்க்மேன்ஸ் குவார்டர்ஸ்னு ஒன்று இருந்தது. அது எங்க கண்டுபிடிச்சாங்க? ஒர்க்மேன்ஸ் குவார்டர்ஸ். குவார்டர்ஸ் குவார்டர்ஸ் எங்க இருந்துச்சு? ஹரப்பால. ஓகேவா? இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹரப்பன் மக்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? ஸோ அவங்களோட ஒர்ஷிப்ஸ் பத்தி இருக்கு. ஸோ ஹரப்பன்ஸ் வந்து பால்ஸை வழிபடுவார்கள். என்னது இது? கரெக்ட் சரியா. பசுபத்தி இல்ல, பால்ஸ்னா. ஸோ உலகத்திலேயே ரொம்ப பழமையான மக்கள் வந்து ஆண்குறிய வழிபடுறவங்க தான். தமிழர்களுமே ஆண்குறிய வழிபடுறவங்க தான் சரியா. ஸோ சிவலிங்கம் இருக்கு இல்லையா, அதை லிங்கம்னு சொல்றாங்கல்ல, அதுவுமே அந்த கான்செப்ட்ஸ் இருந்து வந்ததுதான். லிங்க தரிசனம் அப்படிங்கிறாங்க இல்லையா, அதுவுமே அந்த கான்செப்ட்ஸ் தான். யோனி வழிபாடும் ஆண்குறி வழிபாடும் உலகத்திலே இருக்கிற மூதர்கள் கிட்ட இந்த வழிபாடுகள்லாம் இருந்தது. ஏன்னா அது மூலமா தான் ஒரு உயிர் வருது அப்படிங்கிற நம்பிக்கை அவங்க கிட்ட இருந்துச்சு. ஸோ அது சம்பந்தமா அவங்க வந்து அதையே கடவுளா அவங்க வழிபட ஆரம்பிச்சாங்க. ஓகே. ஸோ நிறைய உலகம் இந்தியாவிலே இதுக்கான எவிடன்சஸ் நிறைய இருக்கு சரியா. ஸோ ஹரப்பால இந்த பழக்கம் இருந்ததுன்னா இருந்தது, தமிழர்கள்கிட்டயும் இந்த பழக்கம் இருந்தது சரியா. அவர்கள் மனித உருவில் தெய்வங்களை வழிபட்டார்களான்னா ஆமா. ஸோ டெரகோட்டா ஃபிகர்ஸ்ல வந்து ஒரு மதர் காடே கிடைச்சது இல்லையா. அவங்க டெரகோட்டா ஃபிகர்ஸ்ல ஒரு மதர் காடு ஒன்று அவங்களுக்கு கிடைச்சது சரியா. ஒர்ஷிப் ஆஃப் எர்த், பூமி தாய் பூமாதேவின்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான் அவங்களுடைய அந்த பெண் தெய்வம். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒர்ஷிப் ஆஃப் எர்த் அவங்க கிடைச்சது வந்து பூமாதேவின்னு நம்ம சொல்றது அப்படியா வச்சுக்கோங்க. தெய்வங்களை கோவில்களில் வைத்தார்களா? அதெல்லாம் கோவில் எல்லாம் வைக்கல. கோவில்லாம் கிடையாது. மரம வழிபட்டாங்களா? தமிழர்கள் என்னென்னலாம் வழிபட்டாங்களோ அது எல்லாமே இருந்துச்சுங்க சரியா. மரம வழிபட்டாங்களா? எஸ், மரம் வந்து வழிபட்டாங்க. நம்ம வேப்ப மரத்தை கும்பிடுறோம்ல, அது மாதிரி அவங்களோட அறிவின் மரமா எது இருந்தது? அரச மரம் இருந்தது. நேற்று பார்த்தோம்ல அரச மரம். அவங்க அறிவின் மரமா வந்து அரச மரம் இருந்தது. பீப்புள் ட்ரீஸ் இருந்தது. அப்புறம் விலங்கு தெய்வமா இருந்துச்சா? விலங்கு இருந்துச்சா? ஆமா, நம்ம வச்சிருக்கோம்ல, நம்ம விலங்கு வச்சிருக்கோம்ல, அப்ப விலங்கும் தெய்வம் தான். ஸ்னேக்ஸ் தெய்வமா இருந்ததா? பாம்பு. ஆமா இருந்துச்சு சரியா. அதான் நாகா. நாகா குரூப்ஸ். ஓகே. இந்த நாகா கான்செப்ட்ஸ்லயும் நிறைய நம்மளோட இது இருக்கும் சரி. அப்புறம் நெருப்பு, நெருப்பு நீர், வாட்டரு நெருப்பு, அதையும் கும்பிட்டாங்க. நெருப்பு நீர், நம்மளுடைய வழிபாடு நீர் சார்ந்து இருந்திருக்கும் சரியா. தமிழர்களோட வழிபாடு நீர் சார்ந்த வழிபாடு.
நெருப்பு, நீர், பாம்பு, விலங்கு, மரம். ஓகேவா? ஸோ அப்ப இது மட்டும் கோவில் மட்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ எது சரி? 1 and 2 மட்டும் தான் சரி. நெக்ஸ்ட் போலாமா? முஸ்லிம்ஸ் வந்து யோனி வழிபாடு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தவங்க, அது யாருன்னு எக்ஸாக்டா தெரியல. ஏதோ ஒரு மதத்துக்காரங்க அந்த கோவில்லே அப்படி அந்த மாதிரி தான் இருக்கும். So அது எக்ஸாக்டா எதுன்னு தெரியல. நெக்ஸ்ட், கீழே கொடுக்கப்பட்டுள்ள கண்டுபிடிப்புகளை அதனுடன் தொடர்புடைய காலத்துடன் ஒப்பிடுக. ஸோ இரும்பு கண்டுபிடிப்பு எங்க இருந்தது? இரும்பு கண்டுபிடிப்புலாம் ஆல்மோஸ்ட் ஆரியன்ஸ். ஆரியன்ஸ் தான் இல்லை, இப்ப அது தமிழன். அழிச்சு விட்டுருவோம். நம்மளே எழுதி நம்மளே நம்ம வரலாறுல தான் உண்டு. ஓடி போங்கடா. ஓகே, வெண்கலம், இண்டஸ். ஓகேவா? விவசாயத்தின் துவக்கம் வந்து எங்க? நியோலித்திக்ஸ் தான். சரியா? தீயின் கண்டுபிடிப்பு ஆல்மோஸ்ட் மீசோலித்திக்ஸ். ஓகே. ஸோ இப்போ ஆப்ஷன் வந்து ஏ, 4321. சிந்து நாகரிகத்தின் அகழ்வாராய்ச்சியில் செய்யப்பட்ட இடங்களில் சரியான காலவரிசை. ஸோ காலவரிசைப்படி இதை சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எது வந்தது? ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ஹரப்பா மொஹஞ்சதாரோ. அது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் நம்ம அடுத்து அடுத்து. ஸோ 3-1 வந்து ஒரே ஆப்ஷன் தானே இருக்குது. ஸோ ஹரப்பா வந்து 1921. மொஹஞ்சதாரோ 22. ஓகேவா? அடுத்து 2 என்னது? சங்குதாரோ 1931. லோத்தல் வந்து 64. 53, சாரி, 1953. 1903. 1929 சுத்கா ஜெண்டர். சுத்கா ஜெண்டர் 29. 31 வந்து சங்குதாரோ. 35, 1935 அம்ரி. இதுவும் இந்தியாவுக்கு வெளியே தானே இருக்கு, நேற்று சொன்னேன்ல, அம்ரி. அடுத்து காளிபங்கன். நேரோட முடிஞ்சிச்சு ஐவிசி. ஸோ கொஞ்சம் இதெல்லாம் ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க. ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறத படிச்சுக்கோங்க. பழைய ஸ்கூல் புக்ஸ் இப்போ இருக்கிறத எல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. சரியா? லோத்தெல்லாம் 53 தான். சுர்கோட்டடா. சுர்கோட்டடா 1964. 2134. சங்குதாரோ 1931 தானே? ஹரப்பா தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஹரப்பன் எழுத்துக்கள் அகர வரிசைப்படி அல்ல, ஆனால் சித்திர வடிவில் படி அமைந்துள்ளது அப்படின்னு சொன்னாங்க. சரியா? இது அதுக்கு ஒரு நேம் சொல்லுவாங்க. போஸ்டோபீடனா? போஸ்டோபீடன். போஸ்டோபீடன் ஒரு மெத்தட்ஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. சித்திர எழுத்துன்னு மட்டும் இருக்கும். பிக்டோகிராஃபின்னு மட்டும் நீங்க படிச்சிருப்பீங்க. அது மட்டும் படிக்காதீங்க. பிக்டோகிராஃபிக் மட்டும் படிக்காதீங்க. இன்னொன்று வந்து அதுக்கு வந்து போஸ்டோபீடன் அப்படின்னு ஒரு நேம் உண்டு. போஸ்டோபீடன். இது என்ன அப்படின்னா, அப்படியே எஸ் மாதிரி எழுதுவாங்க. சரியா?
ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டு, திருப்பி ஆரம்பிக்கும் போது ரைட்ல இருந்து லெஃப்ட், திருப்பி லெஃப்ட்ல இருந்து ரைட், இப்படி இருக்கும். சரியா? எஸ் சிம்பிள், சிந்து எஸ் அப்படி ஆச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன். ஓகே. சரியா? கிட்டத்தட்ட எவ்வளவு சயின்ஸ் நமக்கு கிடைச்சது அப்படின்னா 400ல இருந்து 600 சயின்ஸ் வரை கிடைச்சது. 600 சயின்ஸ் வரைக்கும் கிடைச்சது. ஸோ இது அகர வரிசைப்படி இல்ல, சித்திர வரிசைப்படி அமைந்துள்ளது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா சர்மா. ஆர்.எஸ். சர்மா தான் சொன்னாரு. ஸோ 8 சிட்டிஸ்ல மட்டும்தான் இந்த சித்திர பிக்டோகிராஃபி நமக்கு கிடைச்சது. 8 சிட்டிஸ், 8 சிட்டிஸ்ல 8 நகரங்கள்ல மட்டும்தான் நமக்கு கிடைச்சது. எல்லாத்துலயுமே நமக்கு கிடைக்கல இதெல்லாம். சரியா? பட் ஆனா இவங்க இவங்க கிடைச்சது 400 டு 500 சிம்பிள்ஸ். பட் சிவகலையில எவ்வளவு சிம்பிள்ஸ் கிடைச்சிச்சு? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சிவகலையில எவ்வளவு சிம்பிள்ஸ் கிடைச்சது? யாராவது? 10,000 சிம்பிள்ஸ் கிடைச்சது. 10 மடங்கு, 10 மடங்கு அதிகம். 10-20 மடங்கு அதிகம் அவங்க கிட்ட இருந்து. ஸோ இந்த சிவகலையில கிடைச்ச சிம்பிள்ஸ், கீழடியில கிடைச்ச சிம்பிள்ஸை வச்சு தான் இது டிரெவிடியன் கல்ச்சர்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு உலகமே போ எங்களோடது எங்களோடதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது எந்த யாரோட லிங்க் வித் இருந்தது, லிங்கா இருந்தது அப்படின்னா யூரோப்பியன்ஸோட இருந்துச்சுங்கனாங்க. அடுத்து இந்த ஆஸ்ட்ரோஸ் ஆஸ்ட்ரோஸ்டிக்ஸா ஆஸ்ட்ரோஸ்டிக்ஸா சம்திங்ஸ், அந்த அவங்க இதுல இருந்து வந்தாங்க, ஸ்டெப்பிஸ்ல இருந்து வந்திருப்பாங்கல்ல, அவங்க எங்களோடதுன்னு சொன்னானுங்க. ஸோ எல்லாரும் சொன்னாங்க. பட் ஆனா இப்ப அது நியர்பை எங்க இருக்கு? தமிழ்நாட்டுக்காரங்களோட சிம்பிள்ஸ் மாதிரி தான் இருக்குங்கிறத இப்ப ரீசெண்டா சொல்றாங்க. சரியா? டிரெவிடியன் ஸ்கிரிப்ட்ஸ் தான் அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் நிறைய சேமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க. இது இந்த போஸ்டோபிட்டன் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான நேம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆமா, 8 சீட்ல மட்டும் தான் கிடைச்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட். சிந்து மக்களை பற்றி தவறான கூற்றுகள் எது? சோ அவர்கள் மரம் விலங்குகளை வழிபட்டனர். கரெக்டா? ஆமா, இப்பதான் சொன்னேன். கிருஷ்ணர் ஓடிப்போ, அதெல்லாம் கிடையாது. நெருப்பு நீரை கடவுளாக வழிபட்டனர். கரெக்ட். முக்கிய கடவுள் பெண் தெய்வம் வந்து பூமாதேவி தான். So, கிருஷ்ணர் கிடையாது. ஓகேவா? எந்த இனக்கூட்டம் சிந்துவெளி நாகரிகத்தினை உருவாக்கியது? யார் உருவாக்குனா? டிரெவிடியன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால நான் ஆரியன்ஸ் யாரா வேணாலும் இருக்கலாம். ஆரியர் கிடையாது. ஆரியர் அல்ல. சரியா? வேற யாருனாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட். எந்த மரம் படைப்பு மற்றும் அறிவின் மரமாக சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் கருதப்பட்டது? அரச மரம். அரச மரம். நெக்ஸ்ட். சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியான கூற்று? சோ இது ஒரு மதச்சார்பற்ற நாகரிகம் முதன்மையானதாக காணப்பட்டது. மேலும் மதமானது ஒருபோதும் சமுதாயத்தை ஆக்கிரமிக்கவில்லை. கரெக்டா? கரெக்ட். சோ அதுல மதம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்லாம் இல்ல.
இக்காலத்தில் ஜவுளி தொழிற்சாலை உற்பத்தியில் பருத்தி முக்கிய பங்கு வகித்தது. கரெக்டா? ஸோ கரெக்ட், போத் ஆர் கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் போலாமா? த ஸ்மாலஸ்ட் வெயிட் ஃபவுண்டட் அட் த இண்டஸ் வேலி சைட்ஸ். எது ரொம்ப ஸ்மாலஸ்டான வேல்யூஸ் ஒன்று இண்டஸ் வேலியில எடுத்தாங்க. ஸோ 0.875. இந்த ஸ்கூல் புக்ல இருக்குதானே 0.875. ஒன் 1705 வெங்கல ஸ்கேல்ல இருந்துச்சு. அதானா வெங்கல ஸ்கேலு, இன்னொன்னு ஐவரி ஸ்கேலு, ரெண்டு ஸ்கேல் எடுத்தாங்களா? ஐவரி ஸ்கேல்ல இருக்கிறதானே ரொம்ப ஸ்மால் வேல்யூ. லோத்தல் எடுத்த ஐவரி ஸ்கேலு. ஐவரி ஸ்கேல்ல இருக்கிறதா ரொம்ப ஸ்மால் வேல்யூ. ஸோ 0.875 நினைக்கிறேன். ஓகே, இதான் கரெக்ட். 0.875 தான். யானை தந்தத்துல ஒரு ஸ்கேல் லோத்தல்ல கண்டுபிடிச்சாங்கன்னு நேத்து சொன்னேன்ல, அதுல நேத்தே இந்த அளவு சொல்லணும்னு மறந்துட்டேன். ஸோ மொஹஞ்சதாரோ எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஸோ ரிவர் பார்த்து வச்சுக்கோங்க, அட் த சேம் டைம் அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு பார்த்து வச்சுக்கோங்க. லர்கானா. லர்கானா மாவட்டம் தான். சிந்து சிந்து இருந்தது, இப்ப லர்கானாவா பிடிச்சிட்டானுங்க போல. இண்டஸ் ரிவர், ஆடி பானர்ஜி, பாகிஸ்தானு, லர்கானா. சிந்து மாகாணம். சிந்து மாகாணம் பஞ்சாப் மாகாணமா? பஞ்சாப் மாகாணம் சிந்து மாகாணம் எல்லாம் ஒண்ணு தானே? பஞ்சாப்குள்ள தானே இண்டஸ் போகுது. அவனுங்க மாவட்டம் கேட்டிருக்கானுங்க. மாவட்டம் வந்து லர்கானா தான், நோட் பண்ணிக்கோங்க. இது இப்பதான் பார்த்தோம். மொஹஞ்சதாரோ உள்ள கட்டிடங்களில் எத்தனை மண்ணடுக்குகள் காணப்படுகின்றன? ஒரு ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம்ல, நான் கூட அடிச்சு எழுதினேன்ல. எத்தனை? 9. 9. சரியா? மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எதனால் செய்யப்படவில்லை? அங்க என்னென்னலாம் முத்திரை கிடைச்சிச்சு? டெரகோட்டால இருந்துச்சா? டெரகோட்டால இருந்தது. தந்தத்திலயும் இருந்துச்சா? தந்தத்திலயும் இருந்தது. சங்குலயும் இருந்தது. ஸ்டியர்டைட்லயும் இருந்தது. சரியா? சோ அப்ப அது எதுல இல்ல? சரி, சங்குல இல்ல. முத்திரை வந்து சங்குல இல்ல, தந்தத்துல இருந்துச்சு. பானையில இருந்துச்சுன்னு நேத்து பார்த்தோம்ல, கலர் கலரா பானை. தந்தத்துல இருந்துச்சு. தந்தத்துல முத்திரைகள்லாம் இருந்தது. சங்குல தான் இல்ல. சங்க வந்து ஆர்னமெண்ட்ஸா தான் யூஸ் பண்ணாங்க. ஆனா அதுல முத்திரைகள்லாம் இல்ல. சரியா? சீல்ஸ் கிடையாது. ஸோ சங்கு தான். ஓகே, நெக்ஸ்ட். சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை பிக்டோகிராபிக் ஸ்கிரிப்ட். சித்திர எழுத்து. சித்திர எழுத்து. கிரந்த எழுத்துங்கிறது, கிரந்தம் அப்படிங்கிறது என்னது? கிரந்த எழுத்தை முத அறிமுகப்படுத்தினது வந்து பல்லவர்கள் தான், தமிழ்நாட்டுல.
பல்லவர்களோட கல்வெட்டு தான் சம்ஸ்கிருதம் கிரந்த மொழிகள் எல்லாம் இருந்துச்சு. பிராமி எழுத்து வந்து சம்ஸ்கிருதத்துக்கும் முன்னாடி கல்வெட்டுல ரெண்டு எழுத்து தான் இந்தியாவுல இருந்துச்சு. ஒண்ணு வந்து பிராமி, இன்னொன்னு வந்து எது, தமிழி. சரியா? ஸோ பின்னாடி இந்த பிராமியும் இதுவும் அந்த இது அந்த பிராகிருத இதெல்லாம் சேர்ந்து கிரந்த எழுத்து சான்ஸ்கிரிட் இப்படிலாம் பின்னாடி அது மாற ஆரம்பிக்கும். சம்ஸ்கிருத கல்வெட்டே அலகாபாத் இவங்க குப்தாஸ் வந்ததுக்கு அப்புறம் தானே சான்ஸ்கிரிட்ல கல்வெட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்வெட்டு கிடையாது இல்ல. மெக்ரலி கல்வெட்டு மட்டும் தான் சான்ஸ்கிரிட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? அதுக்கு முன்னாடிலாம் சான்ஸ்கிரிட்ல கல்வெட்டு இல்ல. அதுக்கு முன்னாடிலாம் பிராமி கல்வெட்டு தான். குப்தாஸ் வந்த அதான் அதுல அவங்க சமுத்திரகுப்தா பந்து நாம்னே அவங்க ஒரு பாட்டே போடுவாங்க சான்ஸ்கிரிட்ஸ்ல. சமுத்திரகுப்தாவுடைய தோழர்கள் தான் நம்ம, சொந்தக்காரங்க நம்ம அப்படின்னு ஒரு பாட்டே அவங்க பாடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறைகள் டேஸில் இருந்தது எதுல? அக்ரிகல்ச்சர் தான். அக்ரிகல்ச்சர் தான். ஸோ இதை கனெக்ட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் இப்பதான் பார்த்தேன், டயக்ராமும் வரைஞ்சு கொடுத்தேன். சொல்லுங்க. தெற்கு வந்து தைமாபாத்தா? தெற்கு வந்து தைமாபாத் மகாராஷ்டிரா. வடக்கு வந்து ஷாட்டுகை. மேற்கு வந்து சுட்கா ஜன்று. கிழக்கு வந்து ஆலம்பீர்பூர். நெக்ஸ்ட். இந்து சமவெளி மக்கள் எந்த நாட்டுடன் வணிக தொடர்பை கொண்டிருந்தனர்? ஸோ சென்ட்ரல் ஏசியா, மெசபடோமியா, நார்த் ஈஸ்டர்ன் ஆப்கானிஸ்தான்ஸ், குஜராத், பலுச்சிஸ்தான்ஸ், பெர்ஷியா. ஸோ எல்லாமே தான், நாலுமே தான். இதுல ஆல்மோஸ்ட் நான் சொன்ன பலுச்சிஸ்தானும் சொன்னேன்ல, கரெக்ட். ஸோ எல்லாமே தான். இதுல ஆப்பிரிக்கால பண்ணியிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. நான் ஒரு தடவை பார்த்து மட்டும் சொல்றேன். சரியா? எனக்கு அது தெரியல, எனக்கு ஞாபகமும் இல்லை. ஐயோ, ஞாபகம் ஆப்பிரிக்கான்னு பார்த்த மாதிரி ஞாபகம். பிக்கஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் யாருன்னு கேட்டா மெசபடோமியா தான். சரியா? டர்க்மெனிஸ்தானும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஆப்கானிஸ்தான், நார்த் ஈஸ்டர்ன்ஸ் எல்லாம் இந்த டர்க்மெனிஸ்தான்லாம் சேர்ந்துரும். அதுவும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஊர் பேர்லாம் கேட்டாங்கன்னா இன்னைக்கு அது டர்க்மெனிஸ்தான், அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எப்படி படிக்கணும்? பிரைம் மினிஸ்டர் நம்ம நாட்டுக்கு விட்டு எங்கேயாவது போவார்ல, டர்க்மெனிஸ்தான் எங்கேயாவது போவார்ல, போற இடத்துல எல்லாம் அவர் எப்படி ஆரம்பிப்பார் தெரியுமா? இப்படிதான் ஆரம்பிப்பார். எங்களுக்கும் உங்களுக்குமான உறவு 2000 வருடங்களுக்கு முன்பே இருக்கிறதுன்னு இப்படிதான் ஆரம்பிப்பார் அவர். அதுல அவர் ஏதாவது ஒரு லிங்க சொல்லுவாரு. சவுத் ஆப்பிரிக்கால போய் அப்படிதான் சொன்னாரு. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே போனார் இல்லையா? எங்க? ஜெர்மன். ஜெர்மன் போய் வீர் சாவர்கர் வந்து இங்கதான் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தார்னு சொல்லி சொன்னார். ஸோ அங்கங்க போய் ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு. ஸோ அதனால அதை நோட் பண்ணிக்கோங்க அப்பப்ப. அவர்தான் கண்டென்ட் குரு. எங்கெங்க போறாரோ போற இடத்துலலாம் ஆள் போற மாதிரி அவர் போற இடத்துல ஏதாவது சொல்லுவாரு. அதை வச்சு நோட் பண்ணிக்கோங்க. சரியா? சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யார்? யார் பயன்படுத்தியிருப்பா? மார்ஷல் தான். சர்ஜான் மார்ஷல்.
நெக்ஸ்ட், சிந்து சமவெளி அகழ்வாய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் ஜெனரல் இயக்குனர் யார் இருந்தா? அவர் தான் இருந்தார். 1921 இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 45 வரைக்கும் இருந்திருப்பாரு நினைக்கிறேன். அவர் அப்படிதானே சாவாரு, அங்கேதானே சாவாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அவர் தான் இருந்தார். 1921 இருந்து ஆனுவல் பீரியட்ல வந்து அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டே இருந்தாங்களாம். இதை பத்தி இப்ப ரீசெண்டா வெங்கடேஷ் சார், கம்யூனிஸ்ட் எம்பி வெங்கடேசன் இருக்கார் இல்லையா, காவல் கோட்டம் எழுதினார்ல, காவல் கோட்டம் சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர். அவர் வந்து இதை பத்தி வெங்கடேஷ் அவர் வந்து இதை பத்தி ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு தீக்கதிர்னு ஒரு சேனல்ல. அதுல வந்து சர்ஜான் மார்ஷல், ஸோ இந்த அறிக்கை வந்து கண்டினியூவா வந்தது, ஒரு குறிப்பிட்ட கேப்ல எங்களுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். சரி, சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது. அவைகள் டேஸால் தயாரிக்கப்பட்டன. ஸோ மோஸ்ட் ஆஃப் சீல்ஸ் வந்து இந்த வருஷம் இல்லைங்க. காவல் கோட்டம் புக்கு வந்து இந்த வருஷம் அல்ல, அது வந்து 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி காவல் கோட்டம் சாகித்ய அகாடமி வாங்கினது. இந்த வருஷமும் விஓசி பத்தின புக்கு தான், சரியா? அந்த வெங்கடேஷ் வேற, இந்த வெங்கடேஷ் வேற. இவர் வெங்கடேஷா? இவர் பேர் வேற எதுவும் ஒண்ணும் இல்ல. சரி, இது வந்து எல்லாமே டெரகோட்டாஸ் தான். வெங்கடாச்சலபதி. வெங்கடாச்சலபதி. இது ஆய்வு கட்டுரை, சரியா? இந்த வருஷம் வந்து சாகித்ய அகாடமி கொடுத்தது வந்து ஆய்வு கட்டுரை கொடுத்தாங்க. டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து ஒரு 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 புக்கு கொடுத்தாங்களே, சாகித்ய அகாடமி விருது 2 மொழிக்கு கொடுப்பாங்க. இந்த 2 கொடுப்பாங்க, 2க்குமே கொடுப்பாங்க, சரியா? ஒன்னு வந்து டிரான்ஸ்லேஷன் புக்ஸ் கொடுப்பாங்க, இன்னொன்னு அந்தந்த மொழியில உருவான பத்திரிகை கொடுப்பாங்க, சரியா? எனது ஆண்கள். குட் குட் குட். எனது ஆண்கள் மலையாளத்திலே கன்னடத்துல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க அதை, சரியா? அதே மாதிரி பால சாகித்யான்னு ஒண்ணு கொடுப்பாங்க. ஸோ மொத்தம் சாகித்ய அகாடமில இருந்து 4 விருது 5 விருது கொடுப்பாங்க, சரியா? மலையாளம். என்றே ஆண்கள். எண்டே ஆண்கள் வந்து அப்படி வச்சு விமலா நோட் பண்ணிக்கோங்க இதையும். நெக்ஸ்ட், சிந்து சமவெளி மக்களின் முக்கிய தொழில் விவசாயம் தான். இது எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு? எந்த நதி ஹரப்பாவில் உள்ள தானிய கிடங்கிற்கு போக்குவரத்தாக இருந்தது? எந்த நதி? ஹரப்பானாலே ராவி தான்.